வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். மகாவிஷ்ணுவே ராமராவும் அவருடைய சுதர்ஷன சக்கரம் பரதனாகவும் அவருடைய கூட இருந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவருடைய பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு சத்ருகனாவும் பூமியில அவதாரம் பண்ணாங்க. இந்த 4 குழந்தைகளும் நல்லபடியா அயோத்தியால வளர்ந்து வந்தாங்க. ஒரு வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ராஜாவாரத்துக்கான நல்லபடியான ஒரு வித்தைகளையும் கல்வியும் கத்து தரணும் அப்படின்னு நினைச்சு தசரதர் நினைச்சார். அதனால தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு குருகுல கல்வி கத்துக்கிறதுக்காக அவங்கள அனுப்பிச்சார். அதாவது இந்த குருகுல கல்விங்கிறது இந்த காலத்துல நம்ம சொல்ற போர்டிங் ஸ்கூல் மாதிரி. அதாவது குருவோடைய ஆசிரமத்துக்கே போய் அவர் என்ன சொல்லித் தராரோ அதை நல்லபடியா கத்துக்கிட்டு வரணும். அதாவது போர்டிங் ஸ்கூல் மாதிரி எந்த வசதிகளும் இருக்காது. குரு காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும். அந்த ஆசிரமத்தெல்லாம் நல்லபடியா சுத்தம் செய்யணும். குரு சொல்ற எல்லா வேலைகளையும் செய்யணும். தான் ராஜகுமாரன்றதை எந்த இடத்துலையுமே அவங்களால காட்டிக்க முடியாது. மற்ற மாணவர்கள் மாதிரி அவங்களும் சாதாரணமா தான் இருக்கணும். இது இல்லாம அங்க குரு என்ன சொல்லி தராரோ, அதாவது எந்த மாதிரி ஒரு அரசனுக்கு எந்த மாதிரி கல்வி தேவையோ அவர்களுக்கு நியாய தர்ம சாஸ்திரங்கள் சொல்லி தருவாங்க. ராஜ்ய விஷயங்களை எப்படி கையாளணும்னு சொல்லி தருவாங்க. அஸ்திர சஸ்திர வித்தைகள் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி எல்லா கல்விகளையும் கத்துக்கிட்டு வரணும். நல்லபடியா ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் 4 பேரும் இந்த நல்லபடியா குருகுல கல்வியை முடிச்சுட்டு திருப்பி அயோத்தியா வந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் மகாராஜா தசரதரை பார்க்கறதுக்காக மகரிஷி விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் வந்தாருன்னு கேள்விப்பட்ட உடனே தசரதர் ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை உட்கார வச்சு அவரை நல்லபடியா உபசரிச்சு, மகரிஷி என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே ஓடோடி வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி, நீங்க உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க. அது நான் எனக்கு நீங்க இடுற கட்டளையா நினைச்சு அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவேன். நீங்க உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க, நீங்க வந்த காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவர் சொன்னாரு, இக்ஷ்வாகு குலத்துல ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நீ இருக்க தசரதா. நான் வந்த காரியத்தை உனக்கு சொல்றேன். நான் இந்த உலகத்தோட நலனுக்காக ஒரு பெரிய வேள்வி நடத்துறேன், ஒரு யாகம் நடத்துறேன். இந்த யாகத்துக்கு நான் இதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஒரு சிலர் இருப்பாங்க. யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில அரக்கர்கள் இருக்காங்க. அந்த அரக்கர்கள் என்னோட யாகத்துக்கு ஏதாவது தடை பண்றாங்க. அந்த யாகத்துல ஏதாவது வேண்டாத பொருள்களை போடுறது, அந்த யாகத்துல இருக்கிற முனிவர்களை பயமுறுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது வேண்டாத வேலைகள்லாம் செய்யறாங்க. இந்த அரக்கர்கள் யாருன்னா லங்காதிபதியான ராவணனோட உறவினர்களான மாரீச்சனும் சுபாகும். இந்த அரக்கர்களை என்னால் ஒரே நிமிஷத்துல அழிச்சிட முடியும். ஆனா என்னுடைய தவப்பலனெல்லாம் உபயோகிச்சு நான் அவர்களை அழிச்சிட்டேன்னா அப்புறம் என்னால இந்த யாகத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. அதுக்கு நான் கோவப்படாம இருக்கணும். அதனால நான் அமைதியா இருக்கேன். ஆனா இந்த மாரீச்சனையும் சுபாகுவையும் அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சிறந்த வீரன் தேவை. அதனால நீ உன்னுடைய மூத்த மகனான ராமனை என்னோட அனுப்புன்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமனை என்னோட அனுப்பு, யாரோட சண்டை போட? கொடிய அரக்கர்களான மாரீச்சனுடையும் சுபாகுவோடையும் சண்டை போட உன் மகன் ராமனை அனுப்புன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் தசரதர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை ஆஸ்வாசப்படுத்தி அவரை எழுப்பினாங்க. என்னது, மாரீச்சனுடைய சுபாவையும் சண்டை போட என்னோட குழந்தை ராமனை போயா நீங்க அனுப்ப சொல்றீங்க? அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் இதுவரையிலும் எந்த யுத்தத்துக்கெல்லாம் போனதே கிடையாது. அவர்கள் எவ்வளவு கொடிய அரக்கர்கள். வேணா நானே வரேன். ஏன்னா நான் நிறைய தேவாசுர யுத்தங்கள்ல நான் கலந்துட்டு இருக்கேன். எனக்கு யுத்தத்துல நல்ல பயிற்சி இருக்கு. நான் வரேன். என் குழந்தை எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டார். உடனே விஸ்வாமித்திரர் சிரிச்சுக்கிட்டே, எல்லா அப்பாவுக்கும் தன்னுடைய மகன் பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி தான் தெரியும். ஆனா
எனக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு, எனக்கு தெரியும் அவன் யாருன்னு. அதனால நீ கவலைப்படாம என்னோட அவனை அனுப்பு, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். ஆனா தசரதருக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட அரக்கர்கள் கிட்ட போய் தன்னுடைய மகனான ராமன் அனுப்புறதான்னு அவருக்கு ஒரே யோசனை. உடனே எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, சமாதானப்படுத்தினாரு, அழுதாரு, புலம்பினாரு. ஆனா விஸ்வாமித்திரர் கேட்கறதா இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தாரு விஸ்வாமித்திரர். அவர் சொன்னாரு, சரி தசரதா, நீ உள்ள வந்தோடனே என்ன சொன்ன? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கொடுக்குறேன்னு சொன்ன. இக்ஷ்வாகு குலத்துல பிறந்த மன்னர்கள் ஒரு தடவை சொன்ன வார்த்தையை மீற மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லப்பா. சரி விடு, நான் என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், உனக்கு அனுப்ப இஷ்டம் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாரு தசரதர். என்னடா இது, நம்மளால என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பத்துல இருந்தார். அப்போ மகரிஷி வசிஷ்டர் சொன்னாரு, தசரதா, உன் குலத்துக்கான பெருமையை நீ விடக்கூடாது. உன் குலத்தவர் எப்பவுமே தான் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஆனா இப்போ அவருக்கு நீ ஒரு வாக்க கொடுத்துட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது உன் குலத்துக்கு அழகான செயல் கிடையாது. அதனால நீ ராமரை விஸ்வாமித்திரரோட அனுப்பு. விஸ்வாமித்திரருக்கு தெரியாத அஸ்திர சஸ்திர வித்தைகளே கிடையாது. அவரை போல ஒரு மகா தபஸ்வி ரொம்ப பேர் இந்த உலகத்துல கிடையாது. அவரால இந்த யாகத்தை காப்பாற்ற முடியாம அவர் உங்ககிட்ட வரல. அவர் ராமரை கேட்கிறாருன்னா அவர் யாகத்தை காப்பாத்துறதுக்காக இல்ல, ராமனுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் கூப்பிடுறாரு. அவரோட ராமன் அனுப்பி நிச்சயனா திரும்பி ராமன் அயோத்தியாவுக்கு வரும்போது இன்னும் பலசாலியா, சக்தி வாய்ந்தவனா, இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவனா தான் திரும்பி வருவான். அதனால கண்டிப்பா நீ அவரோட ராமனை அனுப்பு அப்படின்னு சொன்னார். தன்னுடைய குலகுருவோட அட்வைஸை கேட்ட உடனே தசரதருக்கு கொஞ்சம் மனசு சாந்தி அடைஞ்சது. அவருக்கும் தெரியும் விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரிய மகரிஷின்னு. அதனால தன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு ராமனை விஸ்வாமித்திரரோட அனுப்புறதுக்கு சம்மதிச்சார். ராமனோட எப்பவுமே கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட லக்ஷ்மணனும் ராமனோட வரத்துக்கு தயாரானான். அதனால விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு தான் யாகம் நடத்துற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போனார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.